மகேஷ், உன்கிட்டயே எவ்வளவு சவாலா பேசுறா பாத்தியா பூங்கொடி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவ கழுத்து அப்படியே நெரிக்கணும் போல இருந்துச்சு. இன்னொரு தடவை மட்டும் அவ உன்கிட்ட பேசினா அவ வாய கிழிச்சிடுறான் பாரு. என்ன அவ விடாமல என்ன இப்பவே சொத்தை எழுதி கொடுத்துட்டாங்களா? விட்டா இருக்கிற நகையெல்லாம் அவளுக்கு தானு சொன்னாலும் சொல்லுவா, பாத்துக்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மகேஷ், இல்லனா நம்ம பொண்ணுக்கு எதுவும் இல்லாதபடி ஆக்கிடுவா. ரொம்பதான் அவ ஆடுறா. சொத்தெல்லாம் உன் கைக்கு மாறட்டும், அப்ப வச்சுக்கிறோம் அவளை. நீ என்ன மகேஷ் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இப்ப மட்டும் நீ ஊன்னு சொல்லு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. அவளை ஏதாவது பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். நீ இந்த வீட்டுல நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீ டக்குன்னு சொல்லு. என்ன மகேஷ், உன்கிட்ட டக்குன்னு சொல்ல சொன்னா கதவுல டக்கு டக்குன்னு சத்தம் கேக்குது. என்ன பெரியத்த, அத்தை கிட்ட ஏதோ காரசாரமா பேசிட்டு இருக்கீங்க போல. என்ன பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க? என் முதுகுக்கு பின்னாடி பேசியே கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு பெரியத்த. இப்போ உங்க முன்னாடியே நிக்கிறேன், பேசுங்களேன் ப்ளீஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல, பேசுங்களேன். ஏய், உன்னை பத்தி நாங்க என்ன பேச போறோம்? எங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? இல்லையே, உங்களுக்கு என்ன பத்தி பேசுறத தவிர வேற வேலையே இல்லையே. சரவணை என்ன பத்தி நினைக்கிறத விட நீங்க தான் என்ன பத்தி அதிகமா நினைக்கிறீங்க. என்ன பத்தி நீங்க தான் அதிகமா பேசுறீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. நீ எதையோ நினைச்சுக்கிட்டு பேசாத. அப்புறம் எதுக்கு பேச்சு தடுமாறுது? நான் வரும்போது பேச்ச நிப்பாட்டிட்டு எச்செல்லாம் முழுங்குனீங்க. சும்மா பேசினா இப்படிலாம் ஆகுமா? அப்ப நீ ஒட்டு கேட்டியா இதெல்லாம்? நீங்க பேசுறத ஒட்டு வேற கேட்கணுமா? நீங்க பேசுறதுதான் பக்கத்து தெரு வரைக்கும் கேக்குதே. அவ்ளோ பெரிய வாய். சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்போட சேர்த்து வாயும் வளர்ந்துருச்சு இல்லத்த? ஏய், சும்மா நிறுத்துறே. நம்ம விட்டா பேசிக்கிட்டே போற. ஆமாண்டி, உன்னை பத்தி தான் பேசணும். என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஏற்கனவே உன்னால எனக்கு ரத்த கொதிப்பு ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் அதை ஏத்தி விட்டு பாக்கலான்னு வந்தியா? ஏய், முதல்ல ஏறும்குள்ள ஏண்டி வந்த? ஐயோ அத்தை, நீங்க அந்த கண்டிஷனுக்கு இப்பவே போயிட்டீங்களா? அப்போ நான் சொல்ல வந்த விஷயத்த சொன்னா உங்க ரத்த குழாயே உடைஞ்சு வெடிச்சிருமே. அவ்வளவு பெரிய விஷயமாச்சே. சரி விடுங்க, அத எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு. நான் வரேன். ஏய், வந்த விஷயத்த சொல்லிட்டு போடி. என் மகேஸ்வரி ஒன்னும் அவ்வளவு தைரியம் இல்லாதவல்ல, உன்னை விட கெட்டிக்காரி. இல்ல வேண்டாம் பெரியத்த, அத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஏய், என்னத்த அப்புறமா பேசுவ? அப்புறமா பேசினாலும் அதே விஷயத்த தானே பேசுவ. ஏய், வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. அப்போ சொல்லிடட்டுமா பெரியத்த? அதான் சொல்லுன்னு மகேஸ்வரிய சொல்லிட்டால, சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. சரி அத்தை, அது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. ஒரு டவுட், அத கிளியர் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த பாரு, நீ விடுகதை கேட்டு விளையாடுறதுக்கு மகேஷ் தான் கிடைச்சாளா? என்னடி டவுட் உனக்கு? நான் அத்தை கிட்ட கேக்கட்டுமா இல்ல உங்ககிட்டயே டவுட் கிளியர் பண்ணிக்கட்டுமா? என்கிட்டயே கேள்றி. என்ன பெரியத்த, நான் அவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்றீங்க? இருந்த ஒரே புருஷனும் ஓடி போயிட்டாரு. சாப்பாடு துணிமணின்னு எல்லாமே இங்கே கிடைக்குது. பின்ன யாருக்காக சேர்த்து வைக்கணும் சொல்லுங்க? ஏதோ டவுட்னு சொல்லிட்டு ஏதோ கேள்வி கேக்குற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்போ புரியுற மாதிரி நேரடியாவே கேக்கட்டுமா? சரி, நேரடியாவே கேட்டுடுறேன். எதுக்கு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா அத்தை ஸ்ருதிக்காக சேர்த்து வச்ச நகையெல்லாம் எடுத்து வச்சு
யாருக்கும் தெரியாம நீங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்களே, அது எதுக்குத்த? நகையெல்லாம் கரையான் அரிச்சிடக் கூடாதுன்னு நீங்க பத்திரமா எடுத்து உங்க பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருக்கீங்களா? என்ன நகை, என்ன பொட்டி? தங்க நகை ட்ரங்க் பெட்டி. நைட்டெல்லாம் தூங்கி கொரட்ட சத்தம் கேக்கும்போது எந்த சத்தமும் இல்லாம ஒரு ஜீவன் மெதுவா நடந்து அன்னம் போல அடி எடுத்து வச்சு கிச்சன்ல போய் திருட்டு பூனை பால் குடிக்க போற மாதிரி ஒரு கிழட்டு பூனை பால் வடிகிற முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருந்து நீங்க திருடின நகை எல்லாம் சந்திரமுகி படத்துல வர ஜோதிகா மாதிரி உடம்பெல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கண்ணாடிய பார்த்துட்டு ராரா சரசுக்கு ராரான்னு ராத்திரி பூரா பாடிட்டு இருந்தீங்களே, அத சொல்லவா பெரியத்த? இல்ல இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு உங்களை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி குலதெய்வ கோயிலுக்கு வர வச்சு எங்க பிளான் படி நீங்க ஆத்தா அருள் வந்து ஆடி எனக்கும் என் புருஷனுக்கும் எதுவுமே நடக்கலன்னு சொல்ல சொன்னது அப்படியே அச்சு பெசராம சொன்னீங்களே, அத சொல்லட்டுமா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எதுவுமே தெரியாத மாதிரி இன்னமும் அத்தைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நாங்க சொல்றதையே பண்ணிக்கிட்டு எங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கீங்களே, அத சொல்லட்டுமா? நீங்க என் முதுகுக்கு பின்னாடி பேசுற மாதிரி நான் பேசலத்த. உங்க முன்னாடியே நான் பேசிட்டேன். அதனால அத்தை என் மேல கோவப்படுவாங்களா? அது மட்டும் இல்ல, அத்தை எங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நாங்க உங்க பூர்வீக வீட்டுக்கு போற மாதிரி இருந்த நேரத்துல கூட அவங்க இங்க வரட்டும், இங்க வந்தா நாம எப்படியாவது பிளான் பண்ணி அதை நிறுத்திடலான்னு ஐடியா கொடுத்திருப்பாங்களே. அவங்க ஐடியா கொடுக்காமலையா நீங்க மானம் கெட்டு ரோஷம் கெட்டு வைராகியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னோட மாமா வீட தேடி வந்து என்ன கூப்பிட போறீங்க? நீங்க தான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு ஆரத்தி தான் எடுத்திருப்பீங்களா, இல்ல உள்ள கூட்டிட்டு வந்து விளக்கு தான் ஏத்த சொல்லிருப்பீங்களா? சொல்லுங்க அத்தை.